back to CCTV, Cult Classic TV. So yeah, இந்த வீடியோவில் வந்து பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அந்த மூவியை ஃபைனலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் சொன்னேன் நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்லி இது ஒரு 3வது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் அந்த மூவியை பற்றி பார்ப்போம். இது மூவி ரிவ்யூ ஸ்டோரி டெல்லிங்லாம் இல்லை, ஜஸ்ட் அந்த மூவி வந்து ஏன் பார்க்கணும், அதோட இம்பேக்ட் என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மூவி வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஹீரோ வந்து வில் ஸ்மித் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சின்ன பையன் ஒரு கேரக்டர் வரும், அது வந்து அவரோட ரியல் சன் ஆடம் ஸ்மித் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் சிமிலராக டக்குன்னு பார்க்கணுன்னா என்னென்னா, ஒரு சேல்ஸ்மேன் இருக்கான், அவனுக்கு ஒய்ஃப் இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு சேல்ஸ்மேன் அந்த மெடிக்கல் ஸ்கேனர் அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி நிறையா வாங்கி ஸ்டார்டிங்கில் யோசிக்கிறான், அப்படி அதை ஹோல்சேலாக விற்கிறத சொல்கிறான். நீங்கள் நல்லா பெரிய ஆளாக போகிறீங்க, ஆனதுக்கப்புறம் நல்லா மறந்துடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறான். இவனும் அதை நம்பி வீடு ஃபுல்லாக வச்சு பார்த்தா அது வந்து மார்க்கெட்டில் அதுக்கு டிமாண்ட் இல்லை. ஸோ ஹீரோ லாஸ். ஒய்ஃபும் பார்த்துட்டு டேக்ஸ் பில் இருக்குது, இவ்வளோ இருக்குது, என்னால் இனிமேல் அவன் கூட இருக்க முடியாது, நான் அவனை விட்டுட்டு போகிறேன், என்னோடய சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறான், அங்கே நான் போய் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு இவர் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு பையனை வச்சுக்கிட்டு அம்மா போயிடுறாங்க. ஸோ ஒய்ஃப் போயிடுறாங்க. ஸோ இவர் மட்டும்தான் இருக்காது. அவங்க போகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இவர் வந்து சேல்ஸ்மேன் ரோட்டில் போகும்போது ஒரு பில்டிங்கை பார்ப்பாரு, பெரிய பில்டிங் ஒன்று இருக்கும், பார்த்துட்டு நம்மளும் இங்கே வேலை செஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறாரு. அங்கே போகிறவங்க ஒர்க் பண்ணுறவங்களாம் சிரிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ அவர் முன்னாடி ஒருத்தர் காரில் வந்து இறங்கிட்டு ஹாய் என்ன வேணும், எதுவும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டதுக்கு இவர் சொல்கிறாரு, எனக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று, நீங்கள் என்ன வேலை செய்வீங்க, எப்படி இதை வாங்குனீங்கன்னு கேட்டதுக்கு இவர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, அவனால் ஒரு 4-5 கால் பண்ணணும், கஸ்டமர்ஸோடு பேசணும், நம்பர்ஸ் ஜாமம் வச்சுக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். இதை பண்ணால் நீயும் இந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ இவனும் யோசித்து ஒய்ஃப் கிட்ட சொன்னதுக்கு ஸ்டாக் மார்க்கெட், நான் ஸ்டாக்கில் இது பண்ண போனதுக்கு உனக்கு அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்கிறதுக்கு இல்லை, இன்டர்னாக ஆள் எடுக்கிறாங்க, 6 மாதம் ஒர்க் பண்ணணும் சேலரி இல்லாமல், 6 மாதத்துக்கு அப்புறம் பெர்மனண்ட்டானால் சேலரி தருவாங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொன்னதுக்கு இது வந்து நீயே இப்போ வந்து லைஃப்பில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்க, வேலை இல்லை, ஒரு வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை, 30 ப்ளஸ் இருக்கும், 5 வயசு 6 வயசு மகனும் இருக்கான். ஸோ உன்னால் முடியாதுன்னு சொல்லி ஒய்ஃபே சொல்கிறாங்க. இவன் வந்து இல்லைன்னு சொல்லி அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி பேசி சரின்னு சொல்லி அவனும் அப்பாயின்மெண்ட் போட்டு இன்டர்வியூ வர சொல்லிடுறாங்க. அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, இவன் கார் பார்க்கிங் காசு இல்லாமல் காரை தூக்கிட்டு போலீஸ் வந்துடுறாங்க. வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணலை, ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஜெயிலில் வச்சுருக்காங்க. இவர் வந்து வீடை பெயிண்ட் பண்ணிக்கிட்டார், வீடு ரெண்ட் கொடுக்க முடியாமல் ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாரு, நீ வந்து பெயிண்ட் அடிச்சு தந்துட்டு வீடை காலி பண்ணுது அப்படின்னு சொன்னனால பெயிண்ட்டை ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு அதே ட்ரெஸ்ஸோட ஒரு இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் ஒரு பேண்ட் அதோட போகிறாரு. போலீஸில் இருந்துட்டு காலையில் ஓடுறாரு, நேராக இன்டர்வியூ ஓடுறாரு. அங்கே போய் பார்த்தோன்னே வயசான சிஇஓ அவங்களாம் பார்த்துட்டு கேட்டோம், உன்னையே நான் வேலைக்கு எடுக்கணும், வேலைக்கு நீங்கள் வந்து ஃபார்மலாகவே வரலப்பா, எப்படி வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கான், இல்லை நீங்கள் வந்து என்ன தான் பண்ணணும், இந்த இதுலேயே நான் வந்திருக்கேன்னா நான் இப்படி உண்மையெல்லாம் சொல்கிறேன், இப்படி தான் வந்தேன், ஆனால் எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு இவரோட பிடிச்சிருக்கு. ஓகே, அவங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு, இவன் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ சொல்கிறான், புதுசாக ட்ரை பண்ணுறான், பார்ப்போம்னு சொல்லி சான்ஸும் கொடுக்குறாங்க. வீடு போயிடுது, ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு, அங்கேயே ரெண்ட் கொடுக்குறன்னு காலி பண்ணிடுறாங்க. ரோட்டில் ஒரு சீன் வரும், அந்த வீடியோ போட முடியாது, காப்பிரைட்ஸ் போடுவாங்க, நீங்கள் டைம் வந்து அந்த மூவி செக் பண்ணி பாருங்கள். ஒரு சீன் வரும், இருக்க இடம் இருக்காது, எனக்கு அப்போது 16 or 17 தான். அந்த சீன் பார்க்கும்போது நான் அழுந்தேன். ஆமாம், அவ்வளோ எமோஷனல் சீன். ஒரு பப்ளிக் பாத்ரூமில் மகன்கிட்ட சொல்லுவார், நாங்கள் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம், இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம், டைனோசர் வருதுன்னு சொல்லி இவர் அந்த உண்மையாக அந்த அந்த மகனுக்கு தெரியாது அப்பா போய் சொல்கிறாருன்னு, ஆனால் அவருக்கு பொய்யனும் தெரிஞ்சு அதே மாதிரி நடிச்சு அந்த பாத்ரூமில் உட்காந்துருப்பாரு. பாத்ரூமில் தான் பையனை படுக்க வச்சுருக்காரு. ஒருத்தர் வந்து கதவை தட்டுறான், பப்ளிக் டாய்லெட், தட்டி பார்த்து கதவெல்லாம் உடைக்கிறான். என்ன சொல்லி இவங்க வந்து பையன்ட காதை பொத்துக்கிட்டு இவர் இப்படி சாஞ்சி இப்படி செய்வார், கண் அப்படியே ஒரு தண்ணியிலேருந்து ஊற்றும். சீரியஸாக சொல்கிறேன், அதை பார்த்தா நமக்கு பேசும்போது எனக்கே கோஸ்பம்ஸாக இருக்குது. அவ்வளோ ஒரு எமோஷன், அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்கும், அவ்வளோ மனசு வந்து வாழ்ந்துருப்பார். கிறிஸ் கார்டனாக அவர் நடிக்கலாம் சத்தியமாக வாழ்ந்துருப்பார். அவ்வளோ கஷ்டப்பட்டு 6 மாதம் முடிச்சுட்டு எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ ரிசல்ட்ஸ் வருது. அங்கே ஒரு சீன் வரும், அவர் வந்து கையில்
$5 $2 அப்படி தான் வச்சுருப்பாரு. அதையும் மேனேஜர் வந்து எனக்கு $10 ஏதாவது டாக்ஸி கொடுங்கன்னு சொன்னால் பர்ஸ் எடுத்து அந்த சீனை காட்டுவாங்க. ஐயோ இப்படிலாம் இருக்கா, நம்ம வந்து மூவிஸ் பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் ரியாலிட்டி இதை விட மோசமாக இருக்கும்னு சொல்லி அதை பார்த்தா தான் தெரியுது. அவ்வளோ கஷ்டப்படுவார். அப்புறம் அமெரிக்காவில் வந்து இந்த ஸ்டோரி ஃபுல்லாக அமெரிக்காவில் தான் நடக்குது. அமெரிக்காவில் வந்து ஒரு இது இருக்கும், வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டால் ஒரு ரூம், ஒரு ஹோட்டல் மாதிரி மென்ஷன் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் தங்கலாம், ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க, நைட் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அதுக்கு லைனில் போயிட்டு மகனோட நின்று அதுக்கும் ஒரு சண்டை வரும். இவர் தள்ளி விட்டு ஒருத்தர் முன்னாடி வந்துடுவான். அங்கே இருந்தவனா இல்லை இவன் தான் இருந்தான்னு சொல்லி லக்கியாக ஒரு இடம் கிடைக்கும். அங்கே போயிட்டு சாப்பிட்டு மகனை தூங்க வச்சுட்டு இவர் எக்ஸாமுக்கு படிப்பார். ஸோ அந்த ஒர்க்குக்கு படிப்பார். அடுத்த நாள் பார்த்தா ரூம் இல்லை, கிடைக்காம காலி ஆகிடும், ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் சீன் வரும். இதெல்லாம் முடிஞ்சு எக்ஸாமும் முடிச்சாச்சு. இவரை கூப்பிடுறாங்க. இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஃபோனை வச்சுட்டு போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தோன்னே உட்கார வைக்கிறாங்க. இவருக்கு வந்து பக்குன்னு இருக்குது. சொல்கிறாங்க என்னென்னா, மேனேஜர் சொல்கிறாரு, கங்க்ராச்சுலேஷன் ப்ளீஸ், நாளிலேருந்து உங்களுக்கு முதல் நாள் இதே மாதிரி டிப்டாப்பாக அழகாக வாங்கணும்னு சொன்னோன்னா மனுஷனுக்கு பேசவே மாட்டாங்க. சீன் ஃபுல்லாக தேங்க்யூ, ஒரு டைலாக் தான் தேங்க்யூன்னு சொல்லி 4 பேருக்கு கையை கொடுத்துட்டு வெளியே வந்து இப்படி கையை தட்டிக்கிட்டு அழுந்துக்கிட்டு ரோட்டில் இப்படி போவார். அதுக்கும் நான்லாம் அந்த சீன்லாம் பார்த்து நான் அழுதுட்டேன். டைம் இருக்கவங்க அந்த மூவி செக் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த மனுஷன் வாழ்ந்துருப்பார். நாட் லைக் ஆக்ட் லைக் தட், அவர் வாழ்ந்துருப்பார். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் நமக்கே. ஏன் இந்த மூவியை பற்றி பேசுகிறேன்னா, ஸோ அந்த மூவியில் வந்து அவர் 30-30+ மேலே தான் அவர் ஜாப் ட்ரை பண்ணி அந்த இதில் போயிட்டு கடைசியாக 2009 என்னமோ $1 மில்லியன் வந்து சைன் பண்ணுவார் கான்ட்ராக்ட்ஸ். அதாவது ஒரு சேல்ஸ்மேனாக வந்து இன்டர்னாக வேலைக்கு போயிட்டு ஜாப் எடுத்து அதுக்கப்புறம் டீல் எடுத்து இப்போ ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியாக கிறிஸ் ஈவன் அடிச்சிங்கன்னா தெரியும். மனுஷன் வாழ்ந்துருப்பார், வேறு லெவலில் இருந்திருப்பார். ஸோ அதுதான் இது மட்டும் இல்லாமல் இன்னும் கோஸ் பம்ப்ஸாக ஒரு சீன் வரும். கடைசியாக வேலைலாம் கிடச்சி மகனோட பேசிக்கிட்டு போகும்போது ஒரு கோட் போட்டுட்டு, அப்போ எனக்கு புரியல, இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் எனக்கே அது விளங்கிச்சு. ஒருத்தர் வருவான், ஒரு ஜென்டில்மேன் ஒருத்தர் வந்து இப்படி வருவார். இவர் மகன் இப்படி போவாங்க, அவர் இப்படி வருவார், இவர் பார்த்துட்டு போவார். அது ஃப்ளிப் செகண்டில் போயிடும். பட் இப்போ ஒரு மீம்ஸில் தான் பார்த்தா அந்த ஜூம் அந்த க்ளோஸ்அப்பில் அந்த எடிட் பண்ணி போட்டுருப்பாங்க, மியூசிக் போட்டு. அப்புறம் தான் யோசிச்சேன், பார்த்தா அந்த உண்மையான கிறிஸ் ஈவன் தான் அதில் வந்திருக்காரு. கிறிஸ் ஈவன் தான் கிறிஸ் கார்டன், உண்மையான கிறிஸ் கார்டன் அப்படியே நடந்து போவார். இவர் பார்த்து இப்படி போவார். அம்மா அந்த சான்ஸே இல்லை அந்த மூவியை. ஸோ டைம் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஏன் இந்த வீடியோவை பற்றி இவரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஸோ எல்லா லைஃப்லேயும் ஏதாவது ஒரு கோல் இருக்கும், ஆனால் நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம இப்போ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம், அதை விட்டுட்டு போனால் அது ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியாது, இதுவும் போயிடும்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கவங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு கண்டிப்பான படம்னா பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், இதுதான் மூவி நேம். ஸோ யா, டைம் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட் மீ காய்ஸ், அந்த படத்துக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற 3 hours 2.5 hours ஒர்த்து தான். ஸோ யா, பாருங்கள். ஸோ மேபி அடுத்த வீடியோவில் இன்னொரு கிளாசிக்கான மூவி இருக்குது, ஃபைட் கிளப். அது வந்து ஷிட், அது இந்த வீடியோ எப்படியும் 10 minutes வரும்னு நினைக்கிறேன். அது 20 minutes அது ஆகும். அந்த படம் நான் லாக்டவுன் எப்போ போட்டாங்க, 2020 சரி 19 அப்போவே 19ல் அந்த படம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ 25. யா, ஏன்னா இந்த வீடியோ வந்து 5 years 4 years 3 years ஒருக்காக தான் வீடியோவே அப்லோட் ஆகும். அதனால் நான் இப்போ சொல்லிடுறேன், டைம் பீரியடை சரியாக சொல்லிடுறேன். இன்னை வரைக்கும் அந்த மூவி நான் பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருது ஃபைட் கிளப். ஸோ யா, நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி பார்ப்போம். Until we do that, signing off CCTV, Classic TV. So yeah, bye.